உங்களுக்கு இந்த பொம்மை பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கோங்க. இப்போ லைட் ஆஃப் பண்ணிருக்கோம். ஏதாவது நாய்ஸ் போட முடியுமா? Guys. என்னாச்சு? பாப்பானே கூப்பிடுவாங்க. பாப்பா அண்ணன் உள்ள வரலாமாடா? எதுக்காக நீங்க இருக்கீங்க தெரியும். கைஸ் அப்படியே நான் அப்படியே போறேன்னா உங்களுக்கு இந்த பொம்மை பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு தளத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபேமஸ் பங்களாதேஷி ஆக்ட்ரஸ், இந்த உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான கேம்ஸான கிரிக்கெட், ஃபுட்பால், டென்னிஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்பவே நேரடியாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ப்ளே ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு 500 ரூபா போனஸும் கிடைக்கும். மோஸ்ட் ப்ளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஏவியேட்டர், ஸ்லாட்ஸ், அதுக்கப்புறம் ஜில்லி, இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கேம்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட அதிர்ஷ்டத்தை செக் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான தளம்னு சொல்லலாம். இந்த மோஸ்ட் ப்ளேயில் நீங்கள் விளையாடுற எல்லா கேம்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட போனஸ் தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி உங்களால் 200 வரைக்கும் போனஸ் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு 1200 வரைக்கும் உங்களுக்கு போனஸ் வந்து கிடைக்கும். இதில் இந்த மோஸ்ட் பிளேயில் இருக்க ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியுங்களா? ஏன்னா இந்த மோஸ்ட் பிளேயில் நீங்கள் விளையாடுற கேம்ஸோட அந்த வின்னிங்ஸை நீங்கள் உடனே வித்ரா பண்ணிக்க முடியும். ஃபோன்பே, கூகுள் பே, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் டிரான்சாக்ஷன், இதில் எந்த முறையில் யூஸ் பண்ணி வேணால் நீங்கள் உங்களோட டெபாசிட்டை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பிளேயில் பண்ண முடியும். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி மோஸ்ட் பிளே ஆப்பை டவுன்லோட் பண்ணி 200 ரூபா போனஸை நீங்களும் பெற்றுக்கங்க. கைஸ், ஒரு வழியாக நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்துவிட்டோம். நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு. இன்னும் லொக்கேஷன் வந்து கொஞ்சம் உள்ளே போகணும், காட்டுக்குள்ளே போகணும். இப்போ வந்து முன்னே வந்ததோடு வந்து பார்த்திங்கன்னா கைஸ் உங்களுக்கு எதுவும் தெரில, நாய் என்னன்னு தெரில. ஆக்சுவலாக நாய் தான். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இப்போ முள் புதர்லாம் ரொம்ப அதிகமாக வந்துச்சு முன்னே வந்தோட. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் கழிச்சு வந்து பார்த்து இங்கே வந்திருக்கோம். நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அந்த பாப்பா இன்னும் இருக்கா இல்லையான்ட்டு. அதோட ஸ்டோரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போய் சொல்கிறோம். ஏன்னா இன்னும் இங்கேருந்து ரொம்ப உள்ளே போக வேண்டியிருக்கு. ஸோ எனக்கும் இந்த இடம் புதுசு தான். ஆமாம், இதான் ஃபஸ்ட் டைம் வராரு. நான் வந்து 2 இயர்ஸ் ஆயிருந்தாலும் இது எனக்கு புதுசு. ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப, உங்களுக்கும் பழசு தான், ஆனால் எனக்கு இது ரொம்ப புதுசு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்க்கல வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் 2 வீடியோ கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. ஸோ நம்ம உள்ளே போய் கேமரா செட் பண்ணிட்டு இன்ட்ரோலாம் பார்த்துக்கலாம். லொக்கேஷன் அதை வீடியோவில் பார்க்கணும். இந்த அளவுக்குலாம் வந்து ஃபுல் முள் பதறா அப்படிலாம் நான் பார்க்கவே இல்லை. ஆமாம், ஆயிடுச்சு இல்லை, 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் மேலே ஆகுது கரெக்டாக. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரத் ப்ரோக்கு லொக்கேஷன் கொடுத்துருந்தேன், அவர் வந்து பண்ணார். அப்புறம் எல்லாருமே பண்ணாங்க, ஸ்கூபி கௌதம் பண்ணாங்க, எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் பண்ணி எல்லாருமே வந்து பண்ணிட்டு போனாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க எடுத்தே 1 வருஷம் நல்லா ஆகுது. ஆமாம், இது நம்ம சாதாரண வீடாக இருந்தால் பரவாயில்ல, பராமரிக்க ஆளெலாம் இருப்பாங்க. இது அப்படிலாம் இல்லைல்ல. பா, நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வழியில் வந்து நான் வரும்போது லாஸ்ட் டைம் இந்த லெஃப்ட் சைடில் வழியில் வந்தேன். எனக்கு பர்சனலாக இந்த வீட்டை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். நம்மளை பற்றி நிறைய பேசணும். பார்த்துக்கல. ப்ரோ, அங்கே ஏதோ பார்த்தா மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அந்த பில்லர் பின்னாடி பார்க்க முடியாத பாரு, கரெக்டாக இங்கே. எங்கடி
உள்ளையா ஆளாக இருப்பாங்களோ? இந்த இடத்துல அதான் அதே இடம் தான். சூப்பர், அதே இடம் தான் நானும் சொன்னேன். இங்கே தான் பார்த்தேன். ஐயோ நம்மளை பார்த்துட்டு உள்ளே போன மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம கேமரா செட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு another நியூ வீடியோ. திஸ் இஸ் விக்ரம் விக்கி அப்துல். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா உள்ள லொக்கேஷன் வந்துவிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மணியும் வரல, சந்தோஷமும் வரல. 2 பேருமே வேறு வேலை இருந்தனால வர முடியல. மணிக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்த லொக்கேஷன் தான். ஜிவி இருக்கும்போது வந்திருக்கோம். இங்கேருந்து வரும்போது ஒரு பொம்மை நாட்டுறோன்ட்டு. ஆமாம், அதனால் வந்தீங்க ஆக்சுவலாக. ஸோ நான் வீடியோ மட்டும்தான் இந்த இடத்தோட பார்த்துருக்கேன். நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2 இயர்ஸுக்கு மேலே ஆக போகுது. ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஷாடோ வந்து 2 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஆனால் இந்த இடத்துக்கு இது வரைக்கும் நான் வந்தது கிடையாது. ஸோ மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நீங்களும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க பாப்பா ஹவுஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன தான் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா இங்கே வந்ததுனால இவங்களுக்கு வந்து ஒரு ரிவெஞ்ச் மாதிரி ஆகிருந்துச்சு. ஏன்னா அவங்க பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு அது. ஸோ ஓகே, சரி பார்க்கலாம். இந்த இடத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கும். அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்பா இல்லாத பொண்ணு. அப்பா இல்லாத மீன்ஸ் அவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. அவங்க அம்மா மட்டும் தான் பார்த்துட்டு வந்துருக்காங்க. கூட வந்து அவங்க அண்ணன் ஃபேமிலி ஒன்று கூட பக்கத்தில் இருக்காங்க மேலே. அவங்களும் இவங்களும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் வந்து மேலே அவங்க அண்ணனோட ஃபேமிலியும் கீழே அவங்களும் அந்த குழந்தையும் சேர்ந்து விளையாட போயிருக்காங்க. விளையாட வரும்போது தவறுதலாக இங்கே பால் வந்துருச்சு. விளையாடும் போது இங்கே வந்த உடனே சம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து ஒரு 4 பேர் வந்து அந்த குடிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அந்த குழந்தைய வந்து ரொம்ப கொடூரமான நிலையில வந்து பலாத்காரம் பண்ணி இந்த இடத்துல அந்த பொண்ணை கொண்டு போட்டிருக்காங்க. இது கேட்கும் போதே எனக்கு, நானும் மணியும் கேட்கும் போதே ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக, ஒரு மாதிரி எவ்வளோ ஸ்டோரி கேட்டிருக்கோம், பயமாக இருக்கும். இது வந்து இந்த மாரி அந்த பொண்ணு தேடி அந்த ஆத்மாவுக்கு வந்து ரொம்ப தொல்லை பண்ணுது. அதனாலே அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த வீடுன்னு சொன்னாங்க. ஆமா, இவங்க என்கிட்ட வந்து சொல்லும் போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டானுங்க. பயம் அப்படின்ற விஷயத்தை தாண்டி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது அந்த விஷயத்த கேட்கறதுக்கு. ஏன்னா அது சின்ன குழந்தை, ஒன்றும் தெரியாத ஒரு குழந்தை விளையாடுறப்போ தவறுதலா இங்க வரும்போது அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும், ரொம்ப கொடூரமான நிலையில அந்த குழந்தைய கொண்டு இங்க இருக்க ஏரியில எரிஞ்சிருக்காங்க. இதுல இன்னும் சோகமான விஷயம் என்னன்னா, அவங்க அம்மா வந்து கஷ்டம் தாங்க முடியாம அவங்களே 1 மந்த்ல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எவ்வளவோ சாமியாரங்களாம் வச்சு ஓட்டி பார்த்துருக்காங்க. அப்பயும் யாருமே அங்கே வரவே இல்லை. 2017 நடந்தது, ஒரு 5 வருஷம் ஆகுது. அந்த பையன்கிட்ட என்ன சொன்னா, ப்ரோ நான் உங்கள் வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னது தான். அதனால தான் இங்கே வந்தோம். போய் பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு. காய்ஸ், ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்னு தெரியாது. முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபுல்லாக எங்கள் கூட சேர்ந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கவனிங்க. ஏன்னா இங்கே சின்ன சின்ன சவுண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸ் கிளியராக கேட்கும். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலுவலக சத்தெல்லாம் கேட்டுச்சு. இந்த அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் கேட்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேறு இண்டஸ்ட்ரியா அது பக்கத்தில் அதே ஃபேக்ட்ரி டம் டம்னு. அதான் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி தூரத்தில் அடிக்கிற சவுண்டு. இந்த பட்டறையில் அடிக்கிறது டம்மு கேட்டது. நீடிச்சே இப்போ ஆயிடுச்சுன்னா ரொம்ப கிளியராக கேட்கும். ஏய், நீ இருக்கிறியா? அந்த பக்கம் ரூம் வழி இல்லையா? இங்கே பாரு, லாஸ்ட் டைம் பார்த்து அதே பேஜ் அப்படியே இருக்கு. ஆனால் எக்ஸ்ட்ரா இன்னும் யாரு பாப்பா, இங்கே உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. நான் உங்களை வந்து எதுவுமே பண்ண வரல. நாங்கள் இங்கே எதனால வந்து நீங்கள் வந்து எல்லாரும் பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரவங்க பின்னாடிலாம் பின்தொடர்ந்து வர்றீங்கன்றதுக்கு பதில் கிடைக்க தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோமே தவிர உங்களை தொல்லை பண்ண வரல. பாப்பா, என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அண்ணன் ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்தேன். நீங்கள் கூட உங்கள் டாய் எடுத்துகிட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு என்னை தேடி வீடு வரைக்கும் வந்தீங்க. ஞாபகம் இருக்குன்னு நினச்சிக்கலாமா இந்த சவுண்டு வச்சு? என்ன உங்களுக்கு தெரியும்னா ஒரு சவுண்டு போட்டு காட்ட முடியுமா? சவுண்டு எங்கேருந்து வருது? மேலேருந்து வருதா? இந்த சைடு ரூம் இருக்கா? இந்த சைடு இது சின்ன கிச்சனியா? ரொம்ப சின்னதாக இருக்கியா அது?
காடு தான் இருக்குது பக்கம். பாப்பா ஏதாச்சும் கோவமா? இங்க 2 அண்ணனுங்க இருக்கோம். மேலே தானே அந்த ஃபேக்ட்ரி சவுண்ட் அது. அதை தாண்டி எது கேட்குது? ஏய் மேலே தான் இருக்கா பாரு. சரி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, நல்லா தெரியுது பாப்பா. சரியா? உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? பேச முடியுமா எங்ககிட்ட நீங்கள்? நீங்கள் வந்து என் பக்கத்தில் வர்றதுக்கு பயப்படுறீங்கன்னு தெரியுது. நான் இங்கே லைட் ஆஃப் பண்ணி நிற்கிறேன். இங்கே என் பக்கத்தில் வர முடியுமா நீங்கள்? ஆஃப் பண்ண தெரியுமான்னு தெரியல, இருட்டாக இருக்கு. சரி நைட்டு ஷான் பண்ணிட்டா பாப்பா, இப்போ இந்த இடத்துல துளி கூட வெளிச்சம்ன்றது கிடையாது. இங்க 2 அண்ணனுங்க இருக்கோம். நான் அசையவே இல்லை. நான் அசையவே இல்லை, அப்படியே தான் இருக்கும். பாருங்க பாப்பா, நான் இங்கே தான், நீ என் பக்கத்தில் இருக்கியா என்னன்னு தெரில. அண்ணன் வந்து உனக்காக என் கையை வந்து இப்படி நீட்டி வைக்கிறேன். நீ இங்கே தான் என்னை சுற்றி இருக்கன்னா அண்ணனோட கையை வந்து முடிஞ்சா தொடுறியா? ஃபீலாதா கைஸ்? எல்லாரும் ஹெட்ஃபோன் மாட்டிங்க ஒரு நிமிஷம். 2 பேரும் மூவ் ஆகத்தவரில் ஓகேவா? மூவ் ஆகத்தவர 2 பேர் கொஞ்ச நேரத்துக்கு. பாப்பா சத்தம் கிடச்சி இந்த பக்கம். இப்போ லைட் ஆஃப் பண்ணியிருக்கோம், ஏதாவது நாய்ஸ் பண்ண முடியுமா? என்னையா என்னையா என்னாச்சு? கொலை குடிச்சியா? இல்லை, என்னன்னு சொல்லு. இல்லை இந்த வரல யாரோ பிடிச்ச மாதிரி இருந்துச்சியா? சீரியஸாக சொல்கிறேன், இந்த வரல யாரோ இப்படி கை நிட்டுல இப்போ நின்றுங்க. இழுத்த மாதிரி நல்லா ஃபீல் ஆச்சு எனக்கு. அவங்கதான் அவனுக்கு வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. பாப்பா நீங்கள் தான் தொட்டிங்களா? இப்போ இந்த அண்ணனை நீங்கள் தான் தொட்டிங்களா? ஆமாம் ஆமாம் சொல்லுங்க. என் தெரிஞ்சு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. சரியா? முடிஞ்ச அளவுக்கு அங்கே வர வைக்கலாம். ஓகே. அசையாத. அப்படியே காய்ஸ், அப்படியே அவரும் இந்த ரூம்லேருந்து அப்படியே ட்ராவலாகி வெளியே போகிறாங்க. கொலு சவுண்டு கிளியராக கிடைச்சி, பூச்சி சவுண்ட் வாய்ப்பே இல்லை. இல்லை நல்லா கிடைச்சி, அப்படியே அப்படியே கட் ஆகி போச்சு. உங்களுக்கு ஹெட்செட் போட்டு கேட்டால் தெரியும், அது இங்கே இருந்தால் ட்ராவல் ஆகுது. சவுண்டு தெளிவாக கேட்குது எங்களுக்கு. பாப்பா, எங்களை நீ எங்கே கூட்டிகிட்டு போகிற? எங்கே போச்சு? கிளியராக போயிடுச்சு. மேலே போட்டுமா? அதுதான் சொல்லுவாங்க அந்த சூப்பர் பா. போகலாம். என்னாச்சு? உடஞ்சிச்சு நல்லா. 4 கல் வந்துச்சு. நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். பாப்பா மேலே தான் இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் ஸ்டெப்ஸில் கம்யூனிகேட் பண்ணிப்பாரு. லாஸ்ட் டைம் ஸ்டெப்ஸில் கம்யூனிகேட் பண்ணும்போது ஜிவி கம்யூனிகேட் பண்ணால் செம்ம ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. இந்த இடத்துல ஆக்சுவலாக மேலே போயிட்டா ஏன்னா நம்ம பார்த்துருவாங்களோ இருப்பாங்களான்னு தெரில. இங்கேருந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சரிதான். இப்போதான் அந்த கல் இன்சைடு வந்து ஒன்றுச்சியா, அது நம்ம மண்டையில் வந்து அட்டாக்லாம் பண்ணாது பாப்பா. அந்த பாப்பா அட்டாக்லாம் பண்ணாது மோஸ்ட்லி.
பாப்பா நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? உங்களுக்கு டைம் இன்னும் முடியலையா? பாப்பா நீ எதுக்காக இங்கே வரவங்க கூட பின் தொடர்ந்து போய்கிட்டே இருக்க? தெரியுதா? என்னாச்சு பாத்தியா? மேலே தான் இருக்காங்களா? பார்த்து பார்த்து நீ பதறாத. இந்த செடியை தட்டிட்டு யாரோ போனாங்க இப்போ. அது ஆடுதுல செடி, காத்துல ஆடுதா? ஐயோ மற்ற செடி எதுவுமே ஆடல. எது ப்ரோ, முள்ளு செடியா? ஆமா அது ஆமாம், எந்த செடியும் ஆடல. பாப்பா இங்கே தான் இருக்கீங்களா? என் கூட விளையாட ஆசைப்படுறீங்களா தங்கம்? அங்கதான் நிக்கிறது. போவாதான் அங்கதான் நிக்கிறது. பொறுத்துட்டு இருந்தா வேலைக்காது ப்ரோ. அப்பா நான் உன்னை எதுவுமே பண்ணல. உனக்கு எங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் ஹெல்ப் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த செடி தான் ஆகிட்டுச்சு. இந்த பக்கம் பள்ளம் ப்ரோ. நான் ஆக்சுவலாக ப்ரோ இந்த பக்கம் பள்ளம் ப்ரோ. அதுதான் நீ அதை பார்த்தியா? செடி ஆனதை பார்த்தியா? மேலே போயிருக்கோம். மேலே போய் பார்க்கலாமா? இன்னும் போகுமா? ஆமாம் ப்ரோ, மாடி இருக்கு. ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக இருக்கு இடம். அப்போ மேலே தான் இருக்கீங்களா? சத்து மேலே தான் கேட்குறியா? கைஸ் முடியல கைஸ், சத்தியமாக உடம்பு ஃபுல்லாக கீரை. இங்கே தான் ஆடிச்சு பார்த்தியா? கைஸ் உடம்பு ஃபுல்லாக செம்மைக்கிறது, உங்களுக்கு தெரியாது. பார்த்து ஏன் கத்துறா? என்ன ஆச்சு? பார்த்து செருப்பு போட்டு வந்தால் இப்படிதான். இரு கம்யூனிகேட் பண்ணி பாரு. நானும் மேலே கம்யூனிகேட் பண்ணுறேன் சரியா? ஓகே. யோ அப்துல் ஓவரா அட்டாச் ஆகி பேசாத சரியா? பாப்பா என்னால் மேலே போக முடியல. ஏன்னா சரியான சைஸ் முள்ளுலாம் இருக்கிறனால கண்ட இடத்துல கீறுது. பாப்பா பாப்பா என்ன ஞாபகம் இருக்காடா? மறுபடியும் உங்களை தான் கேட்குறேன். ஞாபகம் இருந்தால் வாடா. கைஸ் நம்ம பின்னாடி போக சத்தம் வந்துட்டு கைஸ். யோ அப்துல் ஓகே தானே? பாப்பான்னு ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னேன், இங்கே ஆக்டிவிட்டிஸ் ஆகுது. பாப்பா நீ எங்களை இங்கேருந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன்னு மட்டும் தெரியுது. உனக்கு ஏதாச்சும் தேவை இருந்தால் தயவு செஞ்சு எது மூலியமாகச்சும் சொல்லு சரியா? பாப்பா தங்கம் இங்கே இருந்தீங்கன்னா வாங்கடா. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லுங்க, அண்ணா பண்ணிட்டு போகிறேன். தயவு செஞ்சு எங்களை பயன்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் பண்ணாத. லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கைஸ் எனக்கும் சிம்டம்ஸ் இருக்குது, அவங்க அப்துல்லாவுக்கும் சிம்டம்ஸ் இருக்குது. நீ எதுக்காக இங்கே வரவங்க பின்னாடி வந்து தொடர்ந்து வர அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரியணும். உனக்காக நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன். கைஸ் 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 நாய் அழுவுது. இந்த பில்டிங்கை பார்த்து உங்களுக்கு தெரியுதா? கேட்குதா? என்னாச்சு? இங்கே வாயா, கீழே வா கீழே வா கீழே வா கீழே. நாய் அழுது எதுவா? இந்த நாய் அழுது எதுவா?
இல்லை இங்கே வா. என்னாச்சு? இங்கே வா காமிக்கிறேன். இது முள்ளு இருக்கியா? என்னாச்சு? என்ன பார்த்தா? நான் காமிக்கிறேன். என்னாச்சு? கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன். கம்யூனிகேட் பண்ணிட்டு ஓகே சரியா? இந்த இடத்துல தான் ஃபுல்லாக ஆகிட்டு ஃபுல்லாக பார்த்தியா? எந்த இடத்துல பார்த்தா? இங்கே உள்ள இருந்து பார்க்கும். இங்கே இருக்குதா? இங்கே இருந்துட்டு நாங்கள் பேசிக்கிட்டு ப்ரோ கதை ஆடுது ப்ரோ. பாப்பா கைஸ் கரெக்டாக இந்த டைமில் நாய் கத்துது. அங்கே இந்த பில்டிங்கை பார்த்து நல்லா குலைக்குது. தென் இந்த பாப்பா உள்ளதாக இருக்கீங்களா? சரி இல்லை முதல்ல கம்யூனிகேட் பண்ணி நல்லா ரெஸ்பான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே பாப்பா ஏய் ப்ரோ இது தயாரா இப்போ பார்த்தேன். இது தயாரா பார்த்தேன். யார் ப்ரோ? தயாரா பார்த்தேன். இது தயாரா பார்த்தேன். ப்ரோ உள்ள கேமரா வச்சுட்டு போவியா? அப்போ எப்படி கேப்சர் பண்ணுவேன்? இல்லை நான் உள்ளே போய் வாங்கிக்கிறேன். இதை மட்டும் அப்படியே பார்த்து என்னாச்சு? அந்த வழி தான் வந்தேன். இப்போ தான் நான் வந்தேன். இப்போ ஓகே பாப்பா நீங்கள் எங்கள் கூட விளாட்றது நல்லா தெரியுது. விளையாடாமல் கொஞ்சம் அண்ணன் முன்னாடி வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ளதான் இருக்கீங்களா? உள்ளே இருந்தீங்கன்னா கதை வாட்ட முடியுமா? இன்னும் ரொம்ப நாள் கைஸ் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வரும். ஆனால் செம்ம ஆக்டிவிட்டிஸ் இந்த இடத்துல. பாப்பா நாங்கள் உள்ளே வரலாமா? பாப்பா அண்ணன் உள்ளே வரலாமாடா? நான் ரிஸ்க் எடுக்காத. பாப்பானே போட்டுருக்கு ப்ரோ. இங்கே ரிஸ்க் எடுக்காத. என்னாச்சு? ஏதோ கருத்து மாதிரி காலில். பாப்பா நீங்கள் உள்ளதாக இருக்கீங்க தெரியுது. ஏன் இங்கே இருக்கீங்க? அழுவுறீங்களா பாப்பா? ஜன்னல் முடிச்சு போ. லாஸ்ட் டைம் நானும் ஜிவி மணி வரும்போது அதேமாரி ஆயிடுச்சு ப்ரோ. ஸ்லோவாக முடிச்சு ஃபாஸ்ட்டாக முடியுது. அப்பா இது செம்ம ஆக்டிவிஸ். பாப்பா காய்ஸ் சரி 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 சரிம்மா சரிம்மா. கிளியராக கேட்குது காய்ஸ். ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க. அந்த பாப்பா அழுவுது அப்படியே கேட்குது. கஷ்டமாக இருக்கியா பாப்பா? நீங்கள் அழுவுறதை பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குடா. கொலுசு ஒன்று கேட்குது, கொலுசு ஒன்று கேட்குது. இந்த ரூம்குள்ளே கேட்குது. இந்த ரூம்
இன்னும் டமால் டென்னு கிடுச்சு நல்லா வேலைக்கே ஆகாது. இல்லை இல்லை பாப்பா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் போல அழுகுது எல்லாம் வந்து இப்போ அந்த அதுக்கு ஒரு நீடு தேவைப்படுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா கூட பிரச்சனை டால் வச்சு நம்ம கேட்போம். லாஸ்ட் டைம் டால் நல்லா இந்த பிரச்சனை வந்துச்சு. இப்போ நம்ம டால் வச்சு போகலாம். கேட்டுக்கலாம், தயவு செஞ்சு கேட்டுக்கலாம். ஓகே பேக்லேருந்து எடுக்கிறேன். கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டால் எடுத்து வந்திருக்கோம் அவங்களுக்காக. அது அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அந்த டாலை வச்சு அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணி பார்ப்போம். அவங்க எந்த அளவுக்கு நம்மகிட்ட பேசுகிறாங்க, அந்த டாலில் ஏதாவது சிம்டம்ஸ் காட்டுறாங்களா பார்ப்போம். கட் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் அனுப்பிடலாம். கைஸ் அந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு பொருள் எடுத்து வந்திருக்கோம். உங்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறேன். பாப்பா உங்களுக்காக ஒரு பொம்மை எடுத்து வந்திருக்கோம். நீங்கள் இந்த பொம்மை மூலிமா எங்ககிட்ட பேசலாம், இல்லாட்டி எங்கள் மேலே கூட வரலாம், இல்லாட்டி அப்துல் அண்ணன் கூட வரலாம். உங்களால் என்ன சொல்ல முடியுதோ சொல்லுங்கள். கீழே வச்சு நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் அதாவது பேச ட்ரை பண்ணும்போது என்னோட கையை நீங்கள் வந்து தொடுறதை என்னால் தெளிவாகவே உணர முடிஞ்சு. ஸோ நீங்கள் ஏதோ எங்ககிட்ட சொல்ல வரீங்க, உங்களுக்கு ஏதோ தேவை இருக்குன்றதை வந்து என்னால் வந்து ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இருந்தும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது இன்னும் எங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் உங்களுக்காக இந்த மீடியமை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தயவு செஞ்சு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல இப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து நீங்கள் விடுபட்டு உங்களுக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நாங்கள் செய்வோம். ஆக்டிவிட்டிஸே இல்லை பார்த்தியா? சைலண்டாக இருக்குது. ஆனால் இவ்வளோ நேரம் அப்படியே இருந்துச்சு. நம்ம கேண்டில் கொளுத்தணும் ப்ரோ. வச்சுருக்கேன் எடு. பாப்பா உங்களுக்காக தான் கேண்டில் கொளுத்திருக்கோம். இப்போ எங்ககிட்ட பேச முடியுமா நீங்கள்? என்னாச்சு பாப்பா நீங்கள் வரீங்கன்னு தெரியுது. வாங்க இந்த பொம்மை கிட்ட வாங்க. கேக்குது ட்ராவல் ஆகுது நமக்கு. வெளியே ஓடுது போ. கேண்டில் எப்படி வந்துச்சு? ப்ரோ அது கேண்டில் வந்து அணைக்குது. என்ன தேவை இருக்கு எனக்கு புரியல பாப்பா. எனக்கு உண்மையாக ஒன்றுமே புரியல. உனக்கு இங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கா இல்லை நீ யாராச்சும் தேடுறியா? போயிடுச்சு ப்ரோ. நீ யாராச்சும் தேடுறியா பாப்பா? நான் உண்மையாக தான் கேட்குறேன். நீ யாராச்சும் தேடுறியா இல்லை உனக்கு வந்து இங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கா? நாங்கள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பிடிப்பா ப்ரோ கொத்தனாலே தான் பண்ணுது ப்ரோ. பாப்பா இங்கே பாருங்க, உங்களுக்காக தான் நாங்கள் அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுட்டு வந்துருக்கோம். 2 வருஷம் ஆனாலுமே நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு தெரிஞ்சு நம்பி தான் வந்திருக்கோம். அதேமாரி இருக்கீங்க. உங்களுக்கு இதேமாரி நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது உங்கள் டைம் முடிஞ்சு மேலே போகணுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். எதுக்காக நீங்கள் இருக்கீங்க தெரியும். எப்படி உலக வைக்கலாம் வந்துருக்குமோ? ஒரு வேலை ஒழுங்காக வைக்கலன்றாலும் வந்துருக்குமோ? சத்தியமா இல்லையா? நான் கேமரா நோக்கவே இல்லையா? அப்படிதான் இருக்குது. அது சொல்கிறதுக்கு பயமா இல்லையா? சொல்கிறதுக்கு பயமா இல்லையா? பெஸ்ட்டாக உள்ள இருக்கா? நம்ம மேபி இந்த கல் மேலே வச்சுருந்தா கூட வந்துருக்கலாம். ப்ரோ பார்த்தே இல்லையா? பாப்பா உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் இந்த பொம்மையை நாங்கள் கொண்டு வந்தோம். தயவு செஞ்சு இப்போ கைஸ் அப்படியே நான் அப்படியே போகிறேன்னா
இவன் பாப்பா உன்னால பேச முடியலையா? ஏதாச்சும் பேச ட்ரை பண்ணு. நான் அதுக்கு தான் எனக்கு அந்த மைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் தான் ஏதோ மைண்ட் விடானா ஏதாவது சத்தம். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. நான் பயத்தில் வந்து எடுத்து வச்சிட்டேன். இவரே இங்கே இருக்கணும், நவரக்கூடாது, பார்த்துக்கிறோம். பேச்சுவார்த்தை ரெண்டு முந்திரப்பா உழுதுட்டே இருக்கு ப்ரோ. நானும் தான் பார்க்குறேன், தெளிவாக பார்க்குறேன் பாப்பா. அது வந்து தேவைப்படுதா இல்லை தேவைப்படலையா, என்ன சொல்ல வருது எனக்கு புரிய மாட்டேங்குது இல்லையா? பாப்பா உங்களுக்கு பொம்மை பிடிக்கலையா? தட்டி விட்டு இருக்கீங்களே. கடைசியாக ஒருத்தர் கேட்குறேன், உங்களுக்கு இந்த பொம்மை பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கோங்க. ப்ரோ ஒன்றுமே இப்போ அந்த பாப்பா வந்து தேவையான எடுத்துக்கிச்சு. அந்த பாப்பா இங்கே தான் இருக்குது, அந்த பொம்மைக்குள்ளே எடுத்துக்கிச்சு. நம்ம கிளம்புறதாங்க. வேறு என்ன பண்ணுறது? அந்த பாப்பா உள்ள பொம்மைக்குள்ளே வந்துச்சு, பொம்மை வேணும், அது தேவையான கொடுத்துருவோம். நம்ம கிளம்புறது தான் வேலை. யோசிக்கிறவாயா? யோ வந்தியா இல்லையா? போகலாம். இல்லை ப்ரோ, ஓடு ப்ரோ. பேக் எடு. வா எடுத்துட்டியா? கைஸ் நாங்கள் வெளியே போய் வீடியோ கட் பண்ணிக்கிறோம். போகலாமா? காட்டுக்குள்ள போவோம்.